மத்திய பிரதேசில் இண்டோர்னு ஒரு சிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பெரிய சிட்டி. அது தொடர்ந்து 8வது முறையாக க்ளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியாங்கிற ஒரு அவார்டு வாங்கிட்டுருக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து. அது ஆனால் நீங்கள் ஒரு 10-15 நாள் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க பேப்பரில். சுயேஜ் வாட்டர் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பைப்போடு கனெக்ட் ஆகி ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு 1000 பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதில் டயரியா, காலரா அந்த மாதிரியான வாட்டர் போர்ன் டிசீஸ் உங்களுக்கு தான் தெரியுமே. சுயேஜ் கலந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. ஹியூமன் எக்ஸ்ட்ரீட்டா, டு பி ஃப்ரேங்க், வெறும் சுயேஜ் சொல்லக்கூடாது, ஹியூமன் எக்ஸ்ட்ரீட்டா கலந்த ஒரு வாட்டரில் கலந்து அதை வந்து சாப்பிட்டதுனால அது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு வருஷமாக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ அந்த ட்ரிங்கிங் வாட்டரில் சரியாக வரல, கலங்கலாக வருது, சம்திங் ராங்னு அந்த சிட்டிசன்ஸ், அந்த லோக்கல் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து கார்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் இருந்திருக்காங்க. அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா, டெத்துக்கு போனதுக்கப்புறம் தான் பெரிய இன்சிடெண்ட்டாக மாறி, அதுக்கப்புறம் நீங்கள் அர்னாப் கோசாமி கூட உத்தரப்பிரதேஷ் மினிஸ்டர் கைலாஷ்குமாரை கேட்பார் ஒரு கேள்வி. அவரை, நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிருப்பீங்களா அப்படின்னு, உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு அந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்பார். அதான் உண்மை, யதார்த்தமான கேள்வி அது. ஆனால் மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் சுவேஜ் வாட்டர் வந்து அந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது எதுக்கு சொல்கிறவரோட, இண்டோர் மாதிரி ஒரு க்ளீனஸ்ட் சிட்டி என்று இந்திய அரசாங்கத்தால் அவார்டு வாங்கப்பட்ட ஒரு நகரத்தில் இந்த இண்டோர் மட்டுமே நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த சிட்டிஸில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் இப்படி தான் இருக்குது. சுவேஜ் வாட்டர் வந்து ட்ரிங்கிங் வாட்டரோட கலக்குது. நீங்கள் யாரும் டெஸ்ட் பண்ணுறது இல்லை. நம்ம சுவேஜ் வாட்டர்னே இல்லை, ரெயின் வாட்டர் நம்ம வந்து ஒரு இது போடுறாங்க, இது போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ரெயின் வாட்டருக்காக. அதில் தூக்கி நம்ம மக்கள் சுவேஜ் கலக்கிறாங்க. நிறைய இடங்களில் சுவேஜ் செட்டப் கிடையாது. நிறைய இடங்களில் சென்னையிலே நிறைய இடத்துல கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க லாரி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் இல்லீகலாக உள்ள இந்த ரெயின் வாட்டர் இதில் உள்ளே விட்டுறது. அது வந்து நேராக லேக்குக்கு போகும்போது அந்த லேக் வாட்டர் தான் நம்ம வந்து வீடுகளுக்கு வருது, ட்ரிங்கிங் வாட்டர் நிறைய இடத்துலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒன்றும் இண்டோருக்கு மட்டுமே இது வந்து இல்லை, இது ஒட்டுமொத்தமான இந்தியாவில் நிறைய நகரங்களில் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு அடிப்படையில் சுகாதார வசதிகள், மின்சார வசதிகள், இதெல்லாம் ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், வீடுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும்போது அந்த காலனிக்கு எல்லா செட்டப்பும் இருக்கா அப்படின்னா வீடு